அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ர பயிற்சி என்ன செய்யும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். சனி வக்ர பயிற்சி என்பது ஆனி மாதம் 2ஆம் தேதி ஆரம்பித்து ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வரை சனி வக்ரம் நீடிக்கிறது. இந்த வக்ரம் என்பது ஒரே நட்சத்திரத்தில் நீடிப்பதால் இந்த வக்ரம் என்பது பெரிய மாற்றத்துகளை தராது. அஷ்டம சனி, ஏழரை சனி நடப்பவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் புதிதாக வரக்கூடிய நபர்கள் உங்களது பொருட்களையோ பணத்தையோ அபகரித்து செல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அதனால் புதுசாக அறிமுகமாகக்கூடிய நபர்களை நம்ப வேண்டாம். புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். தற்போது நீடிக்கின்ற அதே நிலை நீடிக்கும். அதனால் ஏழரை சனி, அஷ்டம சனி நடப்பவர்கள் மிக கவனமாக இருப்பது சிறப்பு. இந்த வருஷத்தில் இந்த ஒரு 4 மாதம் ஏற்படக்கூடிய இந்த வக்ர பயிற்சி, வக்ரம் என்பது பெயர்ச்சி ஆகலை, அதனால் வக்ரம் என்பது பெரிய மாற்றத்தை தராது அப்படிங்கிறதுனாலையும் ஒரே நட்சத்திரத்தில் நீடிக்கிறதுனாலையும் நல்லதை செய்வது போல் கொடுத்து கெடுக்கும் அமைப்பை ஏற்படுத்தும். அதனால் இந்த வக்ர பயிற்சியை யாரும் நம்பி ஏமாற வேண்டாம். இந்த வக்ரம் என்பது ஒரு 4-5 மாதத்துக்கு நீடிக்கும். அப்படிங்கிறதுனால தீபாவளி வர்றதுனால மிக கவனமாக இருக்கணும். தீபாவளி நேரத்தில் எதையாவது சொல்லி ஏமாற்றிட்டு உங்களுடைய பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. 1 லட்சம் கொடுங்க, 5 லட்சம் தர்றோம் அப்படின்னு சொல்லி அதிகமாக பணத்தாசையை காமித்து ஏமாறக்கூடிய அமைப்புகளை இந்த ஏழரை அஷ்டம சனி நடப்பவர்களுக்கு ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் மிக கவனமாக இருப்பது நல்லது. அதனால் அஷ்டம சனி, ஏழரை சனி காலங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டில் சரிவுகள் ஏற்படும். ஷேர் மார்க்கெட்டில் நல்ல நிலையை ஏற்படும்னு நம்ப முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால் சனி வக்ரமாவது சிறப்பு இல்லை. இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய இந்த சனி வக்ரம் என்பது பெரிய மாற்றத்துகளை தரும் வாய்ப்புகள் இல்லாத நிலையில் நீங்கள் ஏமாறக்கூடிய அமைப்புகளே அதிகமாக இருக்குது. அதனால் ஏழரை சனி, அஷ்டம சனி நடப்பவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். தீபாவளி நேரத்தில் பொன் பொருள் ஆகியவற்றை திருடி செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படும். அதனால் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதனால் அஷ்டம சனி, ஏழரை சனி நடக்கிறவங்க மிகவும் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. புதிய நபர்களை நம்ப வேண்டாம். புதிய முயற்சிகள் வேண்டாம். இருக்கும் பணத்தை அப்படியே பாதுகாத்து கொண்டு பேங்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை எடுத்து வெளியில் எங்கேயாவது கொடுத்துட்டிங்கன்னா அந்த பணம் வராது. வர்றதில் சிக்கல் ஏற்படும். அதனால் இருப்பதை வைத்துக்கொண்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. அஷ்டம சனி, ஏழரை சனிக்காரர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. வாழ்த்துக்கள். வணக்கம்.